இதனாலே அருமையான கர்த்தருடைய தாசன் நம்மத்திலே வந்திருக்கிறாங்க. அருமையான பாஸ்டர் மனோவா அவர்கள் KGF பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாரநாத்தா சபை என்கிறதான சபையின் போதகராய், தலைமை போதகராய் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாளிலே நாம் அவர்களை அழைத்த பொழுது நம்மத்திலே ஊழியம் செய்வதற்காக அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட கடந்து வந்தாங்க. காலை ஆங்கில ஆராதனையிலே வல்லமையான கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்மத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுதும் அவருடைய நண்பர் வேறு ஒருவர் வர இருக்கிறாங்க செய்தி நேரத்தில். ஆகினாலே அருமையான பாஸ்டர் அவர்களை தேவனுடைய ஆராதனை நடத்தும்படியாய் நான் அன்போடு கூட கேட்டுக்கொண்டேன். ஒரு அற்புதமான கர்த்தருடைய தாசன், கர்த்தர் அவரை உலகமெங்கும் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். பல தேசங்களுக்கு அவர் சென்று தேவனுடைய நாமத்தை அவர் உயர்த்தி கனப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் அவர்கள் நம்மத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வேளையிலே அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் நம்மை துதி ஆராதனை நடத்தும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறேன். பாஸ்டர் மனோ அவர்கள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நாம் பாஸ்டர் அவர்களை அன்போடு கூட வரவேற்கலாம். Thank you பாஸ்டர். Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Amen. Praise the Lord. துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது அந்த துதியானது ஆண்டவருக்கு சிங்காசனமா மாறுமா. The praise and worship become a throne for God. Therefore God comes there and sit in the throne of praise and worship and start blessing the people. Hallelujah. ஆகவே நீங்க துதிச்சீங்கன்னா உங்க ஒவ்வொருவர்கிட்டயும் ஆண்டவர் வருவார். பக்கத்துல இருக்கிறவங்க பாடுவாங்க, அவங்க எனக்கு பதில் கை தட்டுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்க கை தட்டி நீங்க ஆண்டவரை துதிச்சா அவர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. ஆமென். எனக்கு மிகுந்த பிடித்த பாடல் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமா நீரே என்ற பாடல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் பழைய பாடல்.
எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம் ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. கரங்களை உயர்த்தி தேவனே உம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி உம்முடைய அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் கரத்தை நீர் பிடித்துக் கொள்ள ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்தும். நீர் எங்கள் எஜமானன். நீர் எங்களுடைய இரட்சகர், எங்களுடைய தகப்பன், எங்கள் மீட்பர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை விடுவிக்கிற தேவன். நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். இப்பொழுது வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே, சாபங்கள் நீங்கட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். இந்த ஆராதனை மத்தியிலே உம்முடைய அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, வியாதிகள் நீங்குவதாக, எல்லா வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. Healing in the name of Jesus. Healing in the name of Jesus. Healing now. Let the deliverance takes place now, Father. அற்புத விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. Hallelujah. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி, நன்றி கர்த்தாவே. Hallelujah. Thank you Lord. நீர் கைவிடாத தேவன், எங்களை வெட்கப்படுத்த விடாத தேவன். வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people are never get ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. இந்த ஆராதனையிலே உன் பாத்திரம், உன் இருதயம், உன் வாழ்க்கை, உன் குடும்பம் சகல கர்த்தருடைய நன்மையால் நிரம்பி வழியட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு கூட. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord Jesus. Thank you Lord. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடேனோ. கரங்களை வைத்து சொல்லுவோமா? என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடேனோ. உமக்காக யாவையும் சகிப்பேன், உமது
பிரகாசித்தது. இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசித்தார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார். இந்த காலவெளியிலே நம்பிக்கையற்ற நிலையில் அநேக கேள்விகளோடு, ஆண்டவரே என் சூழ்நிலை எப்பொழுது மாறும்? என் கண்ணீருக்கு ஒரு முடிவில்லையா? என் வேதனைக்கு முடிவில்லையா? ஆண்டவரே இன்னும் எத்தனை நாட்களுக்கு, எவ்வளவு காலங்கள் ஆண்டவரே? என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, என் சூழ்நிலைகள் மாறலையே என்று பல கேள்விகளோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு இங்கே வந்திருப்பீர்களானால், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஈஸியர் மரணத்தை வென்ற தேவன், பிசாசை வென்ற தேவன், சாபத்தை வென்ற தேவன் நமது மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் ஏசப்பாவின் வீட்டுக்குள்ளே வாசமா இருக்கிறோம். அவருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஒருபோது வெறுமையாய் போனதே கிடையாது. ஏசப்பாவிடத்தில் வந்தவர்கள் ஒருபோது வெறுமையாய் போனதே கிடையாது. அவர் நிறைவான தேவன், அவர் நிரப்பி அனுப்புகிற தேவன். ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை துதிக்கலாமா? Just praise him. ஒவ்வொரு brothers and sisters, எல்லா பிள்ளைகளும் 2 நிமிஷம் ஆண்டவரை துதிக்கலாமா? ஹalleluya. நீ நல்லவர் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்ரோயி, எல் ஷடாய், யேசுவா, எல்ரோயி, யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அற்புதமும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் என்னை தேடி வரும். நன்மையும் கிருபையே என்னை தொடர்ந்து தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரானால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இந்த ஆராதனையிலே அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு, இப்பொழுது ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரட்டும். ஏதோதோ என்னை துரத்திக்கிட்டு வருது. கடன் பாரங்கள் என்னை துரத்துது. வியாதிகள் என்னை துரத்திக்கிட்டு இருக்கு. பிசாசு என்னை துரத்திக்கிட்டு இருக்கான். அந்த சாபத்தில் என்னை விடுதலை கூட ஆண்டவரே. என்னை எது பின்தொடரணும்னா உம்முடைய கிருபை, உம்முடைய நன்மை என்னை தொடர்ந்து தேடி வந்து எனக்கு ஆசீர்வாதங்களை பொழிந்தரல வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் நன்மையால நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிற தேவன். அவர் நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மை கிருபையினை தொடர போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். என்னை இன்று முதல் நன்மை தொடர போகிறது. இதுவரைக்கும் என்னை துரத்தி வந்த சாபங்கள் விலகி போயிற்று. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பரலோகத்தின் நன்மையால் என்னை சூழ நீர் ஆண்டவரே பொழிந்தருள போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. பரலோக பிதாவே, இந்த சபை மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் மீது உடைய கரம் நீட்டப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உம்மை பின்பற்றினவர்களும் உம்முடைய வேதத்தை சுமந்தவர்களும் உம்முடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களும் ஒரு போதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே நடந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். நான் பயப்படேன், நான் அஞ்சிடேன். இருள் என்னை சூழ்ந்தாலும் அஞ்சிடேன். ஓ ரலா மாஷங்கலா துரலா பகரா துரலா ரபா. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும், ஓ இந்த சபை மீதும் ஊழியர் குடும்பத்தின் மீதும் உம்முடைய தயவுள்ள கரம் நீட்டப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.